வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னடா பிரியாக்கா கையில் வளையல் கூட போடாமல் வீடியோ போடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு வரேன். அதனால தான் மெடிக்கல் போகும்போது குட்டி தோடு, ஈவன் கழுத்தில் இருக்கிற செயின் எல்லாம் கழட்டிடணும், வளையலெல்லாம் கழட்டிடணும், தாலி கொண்டு நம்ம கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகணும். ஸோ கிட்டக்க போகும்போது தாலி கழட்டி இவர்கிட்ட கொடுத்துருவேன். இன்னும் சொல்லப்போனால் அவரோட கழுத்தில் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்க எனக்கு திருப்பி போட்டு விடுவாங்க. ஸோ அதனால் 2 years ஒன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மெடிக்கல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் போயிட்டு வந்தேன். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போனா தோணுங்க, திடீர்னு ஸ்பார்க் ஆகும் ஏதாவது ஒரு விஷயம். அடி நம்ம சமைக்கும் போது எதையாவது யோசிக்கிறது தானே, அடி திடீர்னு ஸ்பார்க் ஆகுமா, டக்குன்னு ஓடி வந்து ஒரு ஓன் வாய்ஸ், ஒரு ஓன் கருத்து, சொந்த வீடியோ ஒன்று போட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்கிட்டலாம் ஃபோன் பேசும்போது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று புலம்புவாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லலாமேங்க, அட்லீஸ்ட் யாருக்காவது யூஸ் ஆகும்ல அப்படின்னுவாங்க. அதையும் உள்ளுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு, ஸோ அந்த கருத்தையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறது. இன்னொன்று, என்னோடய ஓன் வாய்ஸ் வீடியோவுக்கு அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வழக்கமாக போடுற ஒரு சாங்கு, காமெடியில் வர கமெண்ட்ஸை விட எனக்கு இந்த ஓன் வாய்ஸுக்கு வந்து அதிகமான கமெண்ட்ஸு, அதிகமான வியூஸ், அதிகமான ஷேரு, அதை வந்து ஸ்டோரியாக வைக்கிறாங்க, ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. நாங்கள் சொல்ல வர விஷயத்த எங்களால் சொல்ல முடியல, அது நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்டாக்ல அந்த வாய்ஸ் எடுத்து நிறைய பேர் வந்து வீடியோவாகவும் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. எங்கேயோ ஒரு விதத்தில் நான் சொல்கிற விஷயம் நம்ம நிறைய பேரோட லைஃப்பில் வந்து அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று, நம்மளோட நலம் விரும்பிகள் அவங்க வந்து என்னாச்சு பிரியாக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் வரலை. அப்பப்போ தோணும், அதை வந்து டக்குன்னு ஒரு வீடியோவாக சொல்லுவேன். இன்னொன்று, இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த மாதிரி ஓன் வாய்ஸ் பதிவு. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துலேயே அதிகமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து யாரும் பதட்டப்பட வேண்டாம். பதட்டப்படுற சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, இன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த விளக்கம், ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஓன் வாய்ஸ் வீடியோக்கு இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய கருத்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நான் அதை நிறுத்தவே மாட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.